மனிதர்களாகிய நாம் அனைவரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். நாம் செய்யும் தவறான விடயங்களையும் குற்றச்செயல்களையும் கட்டுப்படுத்தும் ஒரு மேலான அதிகாரமாக இன்று சட்டம் காணப்படுகின்றது. இது மக்களிடையே சுதந்திரம், சமத்துவம் என்பனவற்றை உறுதி செய்வதாக காணப்படுகின்றது. ஆனால் இன்று நாம் வைத்திருக்கும் சட்டங்கள் போல பண்டைய கால சட்டங்களும் இருந்திருக்கும் என்று கூற முடியாது. பண்டைய கால மனிதன் எதற்காக சட்டங்களை உருவாக்கினான், அந்த சட்டங்கள் எப்படி இருந்தன என்பனவற்றை இன்று பார்ப்போம். மனிதர்கள் ஒரு நிலையான நடத்தை கோலத்தை கொண்டவர்களில்லை. மனிதனுடைய நடத்தை காலத்திற்கு காலம் அவன் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றமடைகின்றது. சில நேரங்களில் மனிதனுடைய நடத்தை அவன் வாழும் சமூக ஒழுக்கத்திற்கு புறம்பானதாக அமைகின்றன. இதனால் பல குழப்பங்களும் சண்டைகளும் ஏற்படுகின்றன. இவ்வாறான சமூகத்துக்கு புறம்பான நடத்தைகளை கட்டுப்படுத்தும் நோக்கத்திலேயே சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. பண்டைய காலத்தில் மன்னர்கள் தொடர்ச்சியான போர்களினால் பெருநிலப்பரப்புகளை கைப்பற்றினர். இதனால் இராச்சியத்திற்கு உட்பட்ட பல மக்களிடையே ஓர் ஒழுங்குமுறையையும் ஒத்துழைப்பையும் ஏற்படுத்துவதற்காக சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. மனிதனுடைய பழமையான எழுத்துப்பூர்வமான சட்டக்கோவையாக ஹம்முராபியின் சட்டம் காணப்படுகின்றது. கிமு 1792 ஆண்டு முதல் கிமு 1750 ஆண்டுக்கு இடைப்பட்டதாக இந்த சட்ட கோவை காணப்படுகின்றது. பண்டைய நாகரிகங்களில் ஒன்றான பாபிலோனியாவில் ஹம்முராபி எனும் மன்னனுடைய ஆட்சி காலத்தில் பின்பற்றப்பட்ட சட்டமாக இது காணப்படுகின்றது. பாபிலோனில் உள்ள ஒரு கோவிலில் 8 அடி உயரம், 7 அடி சுற்றளவில் ஒரு பெரிய நடுகல்லை நிறுவி அதில் மொத்தம் 282 சட்டங்களை செதுக்கினார் ஹம்முராபி. தன் நாட்டில் நியாயத்தை நிலைநாட்ட கடவுள் தன்னை நியமித்ததாக கூறி ஹம்முராபியின் சட்டங்கள் தொடங்குகின்றன. கடவுளின் பிரதிநிதி என்று ஹம்முராபி மன்னர் தன்னை கூறிக்கொள்வதன் மூலம் தான் வகுத்த சட்டத்தை நாட்டில் உள்ள பல்வேறு மக்களை கடைபிடிக்க வைக்க முடியும். இந்த சட்டங்கள் குடும்பம், அடிமை முறை, விவசாயம், வணிகம், நீதி வழங்கும் முறை போன்ற விஷயங்களை கொண்ட தொகுப்பாக இருந்தது. பண்டைய பாபிலோனியாவில் நியாயமாக கருதப்பட்ட சில சட்டங்களை இங்கு பார்ப்போம். ஹம்முராபியின் 196வது சட்டத்தின் படி உயர்வகுப்பை சேர்ந்த ஒருவர் இன்னுமொரு உயர்வகுப்பை சேர்ந்த மனிதனின் கண்ணை குருடாக்கினால் அவனுடைய கண்ணும் குருடாக்கப்படும். அடுத்து 197வது சட்டத்தில் ஒரு உயர்வகுப்பை சேர்ந்தவன் ஒரு சாமானியனின் கண்ணை குருடாக்கினால் அதற்கு 60 ஷெக்கல்கள் எடை கொண்ட வெள்ளியை கொடுக்க வேண்டும். இதேபோல 199வது சட்டத்தில் உயர்வகுப்பை சேர்ந்த ஒருவனுடைய அடிமை குருடாக்கப்பட்டால் அந்த அடிமையின் விலை மதிப்பில் பாதியை கொடுக்க வேண்டும். அடுத்து 209ஆம் சட்டத்தில் உயர்வகுப்பை சேர்ந்த ஒருவன் உயர்வகுப்பை சேர்ந்த பெண் ஒருத்தியை தாக்கினால் 10 ஷெக்கல்கள் எடை கொண்ட வெள்ளியை கொடுக்க வேண்டும். அதேவேளை சட்டம் 211 இன் படி ஒரு சாமானிய பெண்ணை தாக்கினால் 5 ஷெக்கல்கள் எடை கொண்ட வெள்ளியை கொடுக்க வேண்டும். இவை ஹம்முராபி மன்னனினால் கடவுளின் பெயரில் கூறப்பட்ட சில சட்டங்களாகும். இந்த சட்டங்கள் இன்று நமக்கு சமூகத்தின் ஏற்றத்தாழ்வையும் அடிமை முறையையும் வெளிப்படுத்துவதாய் இருக்கின்றன. ஆனால் பண்டைய ஹம்முராபி மன்னனுடைய காலத்தில் இது நியாயமான தீர்ப்புகளாக இருந்துள்ளன.